இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி 8வது சாப்டரில் உள்ள எக்ஸாம்பிள் சம் 2வது சம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, பின்வரும் விவரங்களிலிருந்து அப்துல் வரையறு நிறுவனத்தின் ஒப்பீட்டு வருமான அறிக்கையை தயார் செய்யவும் அப்படின்னு தந்திருக்காங்க. அதுக்கு விவரம், அப்புறம் ஒரு 2 வருஷங்கள் தந்திருக்காங்க. விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இருக்குது, இதர வருமானம் இருக்குது, செலவுகள் இருக்குது, வருமான வரி இருக்குது. இப்போ இந்த சம்மை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டிங் எழுதணும். அப்துல் வரையறு நிறுவனத்தின் ஒப்பீட்டு வருமான அறிக்கை. இந்த ஹெட்டிங்க்கு பிறகு விவரம், பிறகு நமக்கு தந்த 2 வருஷங்களும் எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து தொகையின் கூடுதல் அல்லது குறைவு, கூடுதல் ப்ளஸ் போடணும், குறைவு மைனஸ் போடணும். அதே மாதிரி சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவு, அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ். இப்போ நமக்கு விற்பனை மூலம் பெற்ற வருவாய் நமக்கு சம்பளம் 3,60,000 தந்திருக்காங்க. அதே மாதிரி இதர வருமானம் 1,60,000 தந்திருக்காங்க. இப்போ இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னதுன்னா மொத்த வருமானம். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 4 லட்சம் வரும். அதே மாதிரி இந்த காலம் நம்ம ஆட் பண்ணும்போது 4,20,000 வருது. இது நமக்கு மொத்த வருமானம். அடுத்து நமக்கு சம்பளம் பார்த்தாச்சுன்னா, இதர வருமானத்துக்கு அடுத்து செலவுகள் தந்திருக்காங்க. செலவுகள் மொதல் வருஷத்துக்கு 2 லட்சமும் அடுத்த வருஷத்துக்கு 1,80,000 தந்திருக்காங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். செலவுகள் நம்ம 2 வருஷத்துக்குள்ளதையும் எழுதியாச்சு. இந்த செலவுகளை நம்ம கழிக்கணும். கழிக்கும்போது மொதல் வருஷம் நமக்கு 4 லட்சத்துலேருந்து 2 லட்சத்தை கழிக்கும்போது நமக்கு ஆன்சர் 2 லட்சம் வருது. அதே மாதிரி 4,80,000 4,20,000 1,80,000 கழிக்கும்போது நமக்கு 2,40,000 வருது. இந்த ஆன்சருக்கு நேம் என்னென்னா வரிக்கு முன்னர் உள்ள லாபம். இந்த வரிக்கு முன்னர் உள்ள லாபம் அப்படின்னு ஏன் எழுதுகிறோன்னா, இதுக்கு அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது வருமான வரி. அப்போ அந்த வருமான வரி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வரக்கூடிய ஆன்சர் வரிக்கு பின்னர் உள்ள லாபம். அப்போ வருமான வரிக்கு முன்னாடி உள்ளது வரிக்கு முன்னர் உள்ள லாபம், வருமான வரிக்கு பின்னாடி உள்ளது வரிக்கு பின்னர் உள்ள லாபம், அப்படி நம்ம எழுதணும். அப்போது இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வருமான வரி. இப்போ வருமான வரி பார்த்தாச்சுன்னா நமக்கு புக்கில் அவங்க சதவீதம் தான் தந்திருப்பாங்க. இப்போ மொதல் வருஷத்துக்கு நமக்கு 30% தந்திருக்காங்க. அதே மாதிரி 2ஆம் வருஷத்துக்கும் நமக்கு 30% தந்திருக்காங்க. அப்போ அந்த சதவீதத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு இங்கே ஃபைனலாக வந்திருக்கக்கூடிய ஆன்சர் 2 லட்சம் வந்திருக்கு. அப்போ 2 லட்சம் இன்டு 30% சொல்லும்போது 30/100 போடணும். அதே மாதிரி இப்போ அடுத்த காலத்துக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2,40,000 இருக்குது. அப்போ 2,40,000 இன்டு 30/100 போட்டோன்னா இதுக்கு நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த 2 லட்சத்துக்கு நம்ம போடும்போது நமக்கு ஆன்சர் என்னதுன்னா 60,000. அதே மாதிரி இந்த 2,40,000க்கு நம்ம இந்த இதில் ஆன்சர் போடும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா 72,000 வருது. இப்போ நம்ம வருமான வரி கண்டுபிடிச்சாச்சு. இந்த வரிக்கு முன்னர் உள்ள லாபத்திலிருந்து வருமான வரியை நம்ம கழிக்கணும். கழிச்சா நமக்கு வர்றது என்னதுன்னா வரிக்கு பின்னர் உள்ள லாபம். இது நம்மளாக தான் எழுதுறது, வரிக்கு பின்னர் உள்ள லாபம். இப்போது நம்ம இதிலேருந்து இதை என்ன பண்ணணும்னா கழிக்கணும். இந்த வரிக்கு முன்னர் உள்ள லாபத்திலிருந்து வருமான வரியை கழிக்கணும். அப்போ கழிக்கும்போது இங்கே நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 1,40,000 வருது. அதே மாதிரி இங்கே இந்த 2,40,000 72,000 கழிக்கும்போது 1,68,000 வருது. ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் இந்த 2 காலத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு விற்பனை மூலம் பெற்ற வருவாயும் இதர வருமானத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்லேருந்து செலவுகளை லெஸ் பண்ணியிருக்கோம். அதை கழித்து வரக்கூடிய ஆன்சர் வரிக்கு முன்னர் உள்ள லாபம். அதுக்கடுத்து வருமான வரி கண்டுபிடிச்சி போட்டிருக்கோம். அடுத்து வருமான வரியை கழிக்கும்போது வரிக்கு பின்னர் உள்ள லாபம் வருது. இப்போ நம்ம இந்த 2 காலத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது தொகையின் கூடுதல் அல்லது குறைவு. இது எப்படி போடணும்னா, இதிலிருந்து இது எவ்வளவு கூடியிருக்கு. இங்கே 3 லட்சம், இங்கே 3,60,000. அப்போ நமக்கு 60,000 கூடியிருக்கு. அப்போ நம்ம என்ன போடணும், ப்ளஸ் 60,000. அதே மாதிரி இங்கே 1 லட்சம், இங்கே 60,000. இங்கே நமக்கு குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 40,000 குறைஞ்சிருக்கு. அப்போது -40,000.
அதே மாதிரி இங்கே 4 லட்சம், இங்கே 4,20,000. அப்போ கூடியிருக்கு. எவ்வளோ கூடியிருக்கு? ப்ளஸ் 20,000. அதே மாதிரி இங்கே 2 லட்சம், இங்கே 1,80,000 குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? மைனஸ் 20,000. அடுத்து இங்கே 2 லட்சம், இங்கே 2,40,000 நமக்கு கூடியிருக்கு. எவ்வளோ கூடியிருக்குன்னா ப்ளஸ் 40,000. அதே மாதிரி இங்கே 60,000, இங்கே 72,000. அப்போ நமக்கு கூடியிருக்கு. எவ்வளோ கூடியிருக்கு? 12,000 கூடியிருக்கு. அப்போ ப்ளஸ் 12,000. அதே மாதிரி இங்கே 1,40,000, இங்கே 1,68,000. இங்கேருந்து இங்கே நமக்கு கூடியிருக்கு. எவ்வளோ கூடியிருக்குன்னா 28,000 நமக்கு கூடியிருக்கு. இப்போ இந்த காலத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவு. இந்த சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த 2வது காலம் நம்ம இதில் எடுக்க வேண்டாம். 3வது காலத்தையும் காலத்தையும் தான் எடுக்கணும். அதாவது 3வது காலத்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மேலே போடணும். 60,000 பை இங்கே நமக்கு 60,000க்கு நேரம் காலத்தில் எவ்வளோ இருக்குது? 3 லட்சம் இருக்குது. அப்போது 60,000 பை 3 லட்சம் இன்ட்டு 100. இப்படி நம்ம போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் என்ன வருதுன்னா நமக்கு 20 வருது. அப்போது ப்ளஸ் 20. இங்கே என்ன சிம்பிளோ அந்த சிம்பிளை கண்டிப்பாக இங்கே போடணும். ப்ளஸ் 20. இப்போ அடுத்ததுக்கு நம்ம போடும்போது 40,000 வகுத்தல் 1 லட்சம் பெருக்கல் 100. இதே மாதிரி 40,000 வகுத்தல் 1 லட்சம் பெருக்கல் 100. இந்த மாதிரி போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்திங்கன்னா 40. இங்கே வந்து நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 40. அதே மாதிரி அடுத்து 20,000 வகுத்தல் 4 லட்சம் பெருக்கல் 100. அப்போ இதில் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்திங்கன்னா 5 வருது. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கனால ப்ளஸ் 5. அதே மாதிரி அடுத்து 20,000 வகுத்தல் 2 லட்சம் பெருக்கல் 100. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 10. இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் 10. அதே மாதிரி இங்கே 40,000 வகுத்தல் 2 லட்சம் பெருக்கல் 100. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா 20 வருது. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் 20. அடுத்து அதே மாதிரி 12,000 வகுத்தல் 60,000 பெருக்கல் 100. அப்போ இதுலேயும் நமக்கு ஆன்சர் வந்து 20 வருது. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கனால ப்ளஸ் 20. அடுத்து இங்கே 28,000, இங்கே 1,40,000. 28,000 வகுத்தல் 1,40,000 பெருக்கல் 100. இங்கேயும் நமக்கு 20 வருது. ப்ளஸ் சிம்பிள் இருக்கனால ப்ளஸ் போட்டிருக்கோம், ப்ளஸ் 20. இதுதான் நமக்கு இந்த கணக்குடைய ஆன்சர்.